ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டேஸ்ட்டான பெப்பர் சிக்கன் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். செக்கு நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆயில் ஹீட் ஆகட்டும். 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வரட்டும். அதோட 2 காஞ்ச மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் செவந்து வரட்டும். ஆனியன் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதங்கிக்கிறட்டும். நம்ம எப்பயுமே ஆனியன் சீக்கிரமாக வதங்கணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா ஒரு 3 போட்டிருக்கேன். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். நான் சொன்ன மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சீக்கிரமாக வதங்கிடும் ஆனியன்லாம். கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வலுவலுன்னு மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுவும் சேர்த்து வதக்குங்க. இது வதங்கும் போதேவும் வீடே நல்லா வாசமாக இருக்கும். நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம வதக்கின பேஸ்ட்டோடு சேர்த்து சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லாவே வதங்கிக்கிறட்டும் சிக்கனும். நான்வெஜ்ஜுன்றதுனால நம்ம மஞ்சள் தூள் கட்டாயமாக சேர்த்துக்கிடணும். இந்த கவுச்சி வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்காக. நிறைய பேர் என்னடா மிளகு கறிக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. இது நம்ம கட்டாயம் நான்வெஜ் எல்லாத்துக்குமே மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கிக்கிறட்டும். சிக்கன் நல்லா வதங்கிருக்கு. அது கூட நம்ம மிளகுத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் ரொம்ப வேணுன்றவங்க 3 ஸ்பூன் கூட மிளகுத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணியும் நம்ம இந்த பேஸ்ட்டு வதங்கும்போது போட்டுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம சிக்கன் வேகிறதுக்காக சின்ன டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அளவுக்கு சின்ன டம்ளரில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷமாக இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷமாக நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு எடுத்தோம். நம்மளுக்கு பெப்பர் சிக்கன், டேஸ்ட்டான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் ரொம்பவே ஈஸியான டிஷ் தான். இது சூடான சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் சைடிஷ்டாகவும் சாப்பிட்லாம். எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ரெடியான சிக்கனை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் கிடச்சிருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.